வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டீங்கன்னா பச்சை பயிர் குழம்பு. இதோட கொத்தவரங்காய் பொரியல். பச்சை பயிறு 125 கிராம், தேங்காய் பால் 3/4 கிளாஸ், அதாவது 2லேருந்து 2.5 பத்தை, சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 நம்பர், தக்காளி 2லேருந்து 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், பச்சை மிளகாய் 3 நம்பர், பூண்டு 15 பல்லு, சோம்பு 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, நெல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டீஸ்பூன். இதாங்க செட்டிநாடு ஸ்பெஷல் பச்சை பயிர் குழம்புக்கு தேவையான பொருட்கள். செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுற இந்த பச்சை பயிர் குழம்புக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இந்த குக்கரில் நான் வச்சுருக்க குவான்டிட்டி பச்சை பயிரும் போட்டிருக்கோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் பச்சை பயிர் குழம்பு பண்ணும்போது பச்சை பயிர் வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் தாளித்து போட்டுருவீங்க. ஆனால் செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணும்போது இந்த மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே போட்டிருக்கணும். இப்போது சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர். காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருங்க, அதிகமான மசாலா பவுடர் வேண்டாம். ஏன் கேட்டேன்னா அந்த காரம் உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கறது வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான். கொஞ்சம் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த பவுடர் மசாலா போட்டிருக்கோம். இப்போது சோம்பு, உப்பும் போட்டிருக்கேன். அதே டைமில் பூண்டு, தக்காளி போட்டுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேகிறோம். வேக வைக்கும்போது நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிருக்கும். திருப்பி தாளிப்பு போடும்போது நல்லா டெக்ஸ்சர் சூப்பராக வரும். இப்போது மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். வேணால் இன்னொரு விசில் விடலாம், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கரெக்டாக வச்சுருக்கணும். இப்போ பார்த்தீங்களா அந்த பச்சை பயிறு, பூண்டு, தக்காளி நான் சொன்ன மாதிரி நல்லா மசிஞ்சு வந்திருக்கா. இந்த மாதிரி தான் டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு பேசிக்கான விஷயம். இது கரெக்டாக பண்ணிங்கன்னா தாளிப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தாளிப்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம். நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறேன் கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் வேண்டாம், நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு கொஞ்சம் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம். ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 4லேருந்து 5 வெங்காயம் போட்டிருப்போம். மீதி வெங்காயம் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் தக்காளி 2 தக்காளி அங்கே போட்டிருக்கேன், 1 தக்காளி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தக்காளியை போட்ட பிறகு ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். ஜஸ்ட் 1 நிமிஷம் நீங்கள் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு அந்த பச்சை பயிரை இதில் ஆட் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா இந்த வெங்காயம்லாம் முழுசாக இருக்குல்ல, இதே மாதிரி தான் இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் அந்த பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது வெங்காயத்தோட டேஸ்ட், அந்த லைட்டாக இனிப்பு தன்மை அந்த தக்காளியோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், வேக வச்ச பச்சை பயிரை இந்த இடத்துல ஆட் பண்ணுறோம். வேக வச்ச பச்சை பயிர் போட்ட பிறகு தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு கொதி வரட்டும். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா திருப்பி குக் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன் தான். நீங்கள் கரெக்டாக அந்த பக்குவத்தை புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்காக இந்த வெங்காய தக்காளி முழுசாக போடுறாங்க, அதே டைமில் காரத்துக்காக பச்சை மிளகாய் எந்த அளவுக்கு போட்டிருக்கோம், இதெல்லாம் புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். அடுத்தது திருப்பி தண்ணி ஊற்றின பிறகு ஒரு கொதி வந்திருக்கா. இதுக்கு பிறகு திக்கான தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் பால் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ண போகிறேன். அடாடா, இந்த ரெசிபி நம்ம வீட்டில் பண்ணலி சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ப்ரிப்பரேஷனை என்ஜாய் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து கொத்தவரங்காய் பொரியல்,
இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கொத்தவரங்காய் 1/4 கிலோ, தேங்காய் அரை மூடி, காய்ந்த மிளகாய் 8 நம்பர், பச்சை மிளகாய் 3 நம்பர், சின்ன வெங்காயம் 15 நம்பர், கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, உளுத்தம்பருப்பு 2.5 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், இடிச்ச பூண்டு 10 பல்லு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பொரியல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டோம்னா தேங்காவை நல்லா திருவணும். தேங்காவை நீங்கள் நார்மலாக வீட்டில் கிரேட்டரில் திருவுற மாதிரி திருவ வேண்டாம். மிக்சியில் லைட்டாக குறை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த தேங்காவை இதில் போட்டிருக்கேன். இதோட காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 8 காஞ்ச மிளகாய் சொல்லியிருக்கேன். அதில் 5 காஞ்ச மிளகாய் இந்த இடத்துல போட்டிருக்கோம். மீதி 3 காஞ்ச மிளகாய் கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் பச்சை மிளகாவும் இந்த இடத்துல போட்டாச்சு. போட்ட பிறகு கொஞ்சம் குறைன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. அரைக்கும் போது நல்லா தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, ட்ரையாக அரைச்சிருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறைன்னு தான் அரைச்சிருக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாலும் நல்லா இருக்காது. இதுக்கு பிறகு இந்த கொத்தவரங்காய் நார்மலாக என்ன பண்ணுவீங்க, வீட்டில் அப்படியே வதக்கி வீட்டில் ரெசிபி கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா காம்பை கிள்ளிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி முடிச்ச பிறகு கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஹாஃப் டன் பண்ணி அதுக்கப்புறம் ரெசிபியில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு 60% அளவுக்கு குக் பண்ண போகிறோம் சொல்ல வரேன். இதுக்கப்புறம் இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்ட உடனே கொஞ்சமாக உப்பு போடுங்க. போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 60% அளவுக்கு வெந்துருக்கணும். அதுக்கு பிறகு எடுத்துருங்க. நீங்கள் ரொம்ப நேரம் வேக வச்சுன்னா கலரும் மாறிடும், பார்க்கும்போது நல்லா இருக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி 60% அளவுக்கு வேக வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த கொத்தவரங்காய் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெடியானதை அப்படியே ஒரு சின்ன தட்டில் எடுத்து வச்சுருங்க. நாங்கள் எப்போவுமே ஹோட்டலில் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணுவோம். பெரிய குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமான அளவு இருந்ததுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஹாஃப் டன் பண்ண வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி பொரியலுக்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம டேரெக்டாக நம்ம வதக்கி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்டும் கொடுக்காது, கலரும் கொடுக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஹோட்டலில் எப்பவுமே பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுவோம். ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தாளித்து இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது இப்போ இந்த கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிக்கு வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தேங்காய் எண்ணெய் சூடான பிறகு கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்கு பிறகு சீரகம். இந்த சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. உளுத்தம்பருப்பு எப்பவுமே நான் அதிகமாக போடுவேன். அதே மாதிரி தான் இந்த ரெசிபிக்கும் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பூண்டு இடித்த பூண்டு போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய். இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுக்க ஆரம்பிங்க அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ரெசிபிக்கு முக்கியமானது இந்த சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம என்ன பண்ணுறோம் 1/2 கட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப பொடிசாக கட் பண்ணி போடல. பொடிசாக போட்டிங்கன்னா அந்த சின்ன வெங்காயம் தெரியாது வதங்கி முடிச்ச பிறகு. அதனால் 1/2 போட்ட வெங்காயத்தோட இந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கலர் மாறி இருக்கும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வேக வச்ச காயை இதில் போட போகிறோம். அதாவது கொத்தவரங்காவை. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் கரெக்டாக நோட் பண்ணி வீட்டில் பண்ணுங்கள். அந்த வெங்காயம் கடைசியாக நீங்கள் மென்று சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி 1/2 கட் பண்ணி போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அதிகமாக வேண்டாம். அப்படி போட்டால் கலர் மாறிடும். இந்த மஞ்சத்தூள் கடைசியாக போட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காவை போடுறோம். காரத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த தேங்காவிலேயே பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம், போதும். இதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தேங்காவை அரைச்சி இந்த காயோட மிக்ஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் சமைச்சிங்கன்னா அந்த தேங்காயோட டேஸ்ட் மாற ஆரம்பிச்சிடும். அந்த தேங்காயோட இனிப்பு தன்மை இல்லைன்னா நல்லா இருக்காது இந்த ரெசிபிக்கு. அதே டைமில் அந்த காஞ்ச மிளகாய் அந்த பச்சை மிளகாய் காரமும் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து 2 நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ண ஒரு சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி.